தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். ஒரு சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நேர் வழியாக போயிட்டுருப்போம். ஆனால் குறுக்கு வழியில் ஒரு சில மனிதர்கள் போவாங்க. அதுவும் தான் காரியத்துக்கு குறுக்கு வழியில் போகிறது இல்லாமல் மற்றவங்களுக்குரியதுக்கும் குறுக்கு வழியில் போய் அவங்களுடைய அபகரித்து தான் வைத்துக் கொள்வாருங்க. நீங்கள் சொல்லலாம், நான் நேர் வழியாக போகிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, ஆனால் அவன்லாம் குறுக்கு வழியில் தான் போகிறான், திருடிட்டு வேற போகிறாங்க, அடுத்தவங்களுக்குரியதை அபகரிச்சுட்டு போகிறாங்க, ஆனால் நல்லா இருக்காங்களே, அவங்க காரியம் நடக்குதே. ஆண்டவர் சொல்லியிருக்காரு முன்னமே, காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு. இன்னும் அவங்க முடிய நடத்தலை, உனக்குரியதை இன்னொருத்தங்க அபகரிச்சுட்டு போயிட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம் இது எனக்கு இல்லை, இனிமே எனக்கு இது வராது, அவன் அதை என்கிட்டேருந்து அநியாயமாக அபகரித்து கொண்டு போயிட்டான், இனி அதை அவங்களுக்கு தான் சொந்தம். அப்படி இல்லை, உனக்குன்னு இருந்தால் அது உன்னுடைய சுதந்திரம், உன்னுடைய ஆசீர்வாதம், உனக்கு வர வேண்டிய உயர்வுகள்னா கண்டிப்பாக அது உனக்கு தான் வரும். தந்திரக்காருடைய கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய பிளான்ஸை ஆண்டவர் அதை அபத்தமாக்குவார். இன்னைக்கு உனக்கு எகென்ஸ்டாக எழும்பி அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அதை கொண்டு போனாலும், உன் கண்ணுக்கு அது முடிஞ்ச மாதிரி தெரிந்தாலும் கர்த்தருடைய கண்களுக்கு அது இன்னும் முடியலாது. உன் கண்ணுக்கு தான் முடிஞ்ச மாதிரி இருக்குது. வெளியே தோற்றதுக்கு அப்படி இருக்கலாம், நீ பார்க்காம எவ்வளோ தந்திரங்கள் அவர் உனக்கே தெரியாமல் முறியடிச்சிருப்பார். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யோசேப்புடைய தரிசனங்கள் நிறைவேறக்கூடாதபடியான சூழ்நிலை தான் அவர் இருந்தார், சிறைச்சாலையில் இருந்தார். ஆனால் ஒரு செகண்டில் அந்த காலம் முடிந்து அவர் அரண்மனைக்கு டைரெக்டாக கொண்டு போகப்பட்டார்ல. நான் நடுவில் அவர் ஆண்டவரை விடவே இல்லை. அதே மாதிரி இதுவரைக்கும் நீங்கள் எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை விடலை. இன்றைக்கு உனக்கு எகென்ஸ்டாக எழும்பி உனக்குரியதை அபகரித்து கொண்டு போன அந்த திருட்டு வழியில், தவறான வழியில் உனக்குரிய நன்மைகளை அபகரித்து கொண்டு போன அந்த தந்திரக்காரருடைய கைகள் அவர்கள் நினைச்ச காரியத்தை நடத்திட்டோன்னு நினச்சிருக்கான். ஆனால் இல்லை, கர்த்தர் அவற்றை அபத்தமாக்குவார். உனக்கு குறித்ததை, உனக்கு குறித்த உயர்வுகள், உனக்கு குறித்த ஆசீர்வாதங்கள், உனக்குன்னு ஆண்டவர் வச்ச சுதந்திரங்களை கர்த்தருடைய கரம் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அது அற்புதமாகவும் அடையாளமாகவும் இருக்கும். உன் வாழ்க்கையில் அது நிலைத்திருக்கும். கர்த்தருடைய கரம் உன்னோடு இருந்து உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் நடத்துவார். அந்த தந்திரக்காரருடைய காரியங்கள் கர்த்தர் அவற்றை அபத்தமாக்குவார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க.